வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் மாலை நேர நன்றி கலந்த வணக்கங்கள். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் 21ஆம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் 21 கொண்டாடப்படுகிறதோ அதுபோல ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் UN கவுன்சிலில் கொண்டு சென்றப்பட்ட ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே, வேர்ல்டு தியான நாள். ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே 5 மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள். இன்னும் நாளை இரவு வரை இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்? கிட்டத்தட்ட 10 மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைபவ நிகழ்ச்சி இது. அதாவது இந்தியாவுடைய ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள், நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் ஒளிபரப்பப்பட்டு உலக நாடுகளுக்கு முதலாக தியானம் என்றால் என்ன, அதாவது குருதேவை ஐநா அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. பல நாடுகள், ஸ்ரீலங்காவிலிருந்து எந்தெந்த யுத்த பூமி நாடுகள் எல்லாம், கொலம்பியாவில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு தீவிரவாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சண்டையோடு இருந்த காலகட்டத்தில் குருதேவ் அவர்களுடைய முயற்சி எடுத்து அங்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி 2 பேருக்கும் பீஸ் போர்ஸ் மாதிரி அந்த 2 பேருக்குடைய சண்டையை தீர்த்து வைத்து இன்று அங்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு குருதேவால் கொடுக்கப்பட்ட இந்த மெடிடேஷன் என்பதை எல்லாம் அவர் பல விஷயங்களில் நிரூபித்த பிறகுதான் இன்னைக்கு ஐநா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மூலமாக கொண்டு செல்வதற்காக குருதேவருடைய ஃபாலோவர்ஸாக எங்களை போன்றவர்கள் குருதேவருடைய இயக்கத்தில் எப்பொழுதும் பணியாற்றி அவர்களுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய சீடர்களால் பத்திரிகையாளர்கள் முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரஸ் மீட் தான் இது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி உள்ளாக நடைபெறக்கூடிய இந்த தியான வகுப்பில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக இந்த ஒரு பிரஸ் மீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதற்காக நீங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல குளோப் வரை குளோப் தான் இது வரைக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஊருக்குன்னு இல்லை, மொத்தம் ஃப்ரீ தான், த்ரூ அவுட் வேர்ல்டு தான். இது ஒரு முதல் முயற்சினால இப்பதான் அது ஆரம்பிச்சு ஷார்ட் பீரியட்ல தான் எங்களுக்கு தகவல். இப்போ அது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கு. அது கடைசி 1 hour முன்னாடி வரைக்கும் அது என்ட்ரி க்ளோஸ் இல்லாம இருக்கு. அது நாளைக்கு தான் தெரிய வரும் எல்லாமே. ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லா
ஆமாம் 180 countries. யூஎன் ஃபுல்லா கவுன்சில் 180 countries. 180 நாடுகள்ல லட்சக்கணக்கான வென்யூஸ்ல நடக்குது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது. சென்னையில பாத்தீங்கன்னா எங்களுடைய சென்டர்ஸ் எல்லா இடங்களையும் நடக்குது. மெரினா பீச்லயும் காந்தி சிலை பக்கத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆம்பா மால்ல நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா அம்பா மால் கூட நடக்குது. வேற அது போல எங்க இருக்கு? அவர் யூஎன்ல பேசிட்ட பிறகுதான் இந்த நிகழ்ச்சி பண்றேன். என்ன மெடிடேஷனால சிறப்புகளை பத்தி எல்லாம் பேசிட்ட பிறகுதான் பண்றேன். 76 விதமான பயிற்சி அளிக்கப்படுது. எதுல வந்து மக்கள் அதிக அளவு வர்றாங்க, அதுக்கு எந்த மாதிரியான கட்டணங்கள் இல்ல இலவசமா அது கொடுக்குறீங்களா? இந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா அதுல அடிப்படை பயிற்சின்றது ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற பயிற்சி. அந்த பயிற்சிகள்ல தான் முக்கியமா அதான் என்ட்ரி லெவல் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த அனுபவ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது 3 நாட்கள் பயிற்சி இருக்கு, 6 நாட்கள் பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிகளை தான் முதல் என்ட்ரி லெவல் பயிற்சி. சோ அந்த பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள், அதான் சொல்றேன் இல்லையா, 500 மில்லியன் மக்கள் இது வரைக்கும் உலக அளவில் பண்ணிருக்காங்க. டொனேஷன் ஒரு சிறிய அமௌண்ட் வசூலிக்கிறோம். அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ முடியாதவங்க, பணம் கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் நாங்களே ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இல்ல, இது இலவசம், முற்றிலும் இலவசம். தியானம் முழுவதும் இலவசமான பயிற்சி. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் அதோடைய நோக்கம். யோகா டே எப்படி கொண்டு போய் ஒரு சிறப்பாகி இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் யோகாவை பத்தி எல்லாம் தெரிய வந்ததோ அது போல தியானத்துக்கு என்ன மகிமைகள் கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அதுல குருதேவ முன்னின்று எடுத்த முயற்சிக்கு பாரத பிரதமருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்கனால அது இந்த அளவுக்கு யூஎன்ல அப்ரூவல் ஆகி நாளைக்கு கொண்டு வரும். இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு யோகா டே தான் ஃபர்ஸ்ட். ஆமா, எனக்கு தெரியாது மற்றது. இப்போ ஏன்னா யோகா டே தான் முதல்ல கொண்டு வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவதா கொண்டு வருது ஜூன் 21ன்றது ஆக்சுவலா வந்து வேர்ல்டுல லாங்கஸ்ட் டேவாக கணக்கு. அதனால அதை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ டிசம்பர் 21 வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷனுக்கு கொண்டு வந்து டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்கான டீம் பண்றாங்க. ஏன்னா ஒரே சமயத்துல எல்லாருமே ஆன்லைன்ல போகும்போது ஆமா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கிறதுலே பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டீம் எல்லாம் ஹயர் பண்ணி தான் பண்ணிருக்கு. எல்லாமே குருஜியுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் எல்லாமே. தேங்க்யூ.